டெல்லிக்கு பேரணியாக செல்லும் விவசாயிகள் மீது காவல்துறையினரின் நடவடிக்கை கடுமையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஷம்பு எல்லையில் காயமடைந்த விவசாயியுடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு வரக்கூடிய சூழல்ல ஹரியானா பஞ்சாப் எல்லையான ஷம்பு பகுதியில தான் அவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க. நிறைய பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு. ஹரியானா காவல்துறையினர் கடுமையா நடந்துக்கக்கூடிய இடமாவும் இதுதான் இருக்கு. புதிய தலைமுறை நேரடியா இந்த ஷம்பு பகுதிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய களச்சூழலை உண்மையான விஷயங்களை பதிவு செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதுல இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இளைஞர் ஒருவர் காவல்துறையினர் நடத்திய அந்த தாக்குதலுக்கு ஆளாகி இப்போ இங்க அவருடைய ட்ராலியில அவர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. हो गया आपका अभी हमको देख रहे हैं आपका बैंडेज लग दिए, क्या हो गया उसी दिन? कल को ऐलान किया था कूच करने के लिए, आगे जाने के लिए, दिल्ली जाने के लिए कूच करने के लिए बोला था. जो कल अथरू गैस के गोले थे वो इधर, अथरू गैस के गोले जो फटे वो इधर लगे, जो दूसरे पासे साइड में इसमें गोली लगी. कहाँ से? यहाँ से? इधर से. अच्छा. उधर अथरू गैस का उसका मास्क फट गया. उसने सरकार ने जो आगू साहबान थे जो बातचीत करने गए, प्रशासन के साथ बातचीत करने लगे ते बातचीत करने थे, बातचीत सोशल मीडिया से फिर बातचीत करने के लिए पीछे से उन्होंने अथरू गैस के गोले छोड़े. अथरू गैस के फिर जो बचाते हम. अच्छा, कितना लोग इसके वुंडेड हो गया? कल इधर तो थोड़ा हुआ. दूसरे बॉर्डर में एक लड़का शहीदी पा चुका है. अच्छा. ते बाकियों के बोरी को डाल के उसको पीटा, किसी की टांगे तोड़ दी गई, किसी के ट्रैक्टर तोड़ दिए गए, किसी की गाड़ी तोड़ दी गई. अच्छा जी. अभी डॉक्टर क्या बोला रहे, क्या बोल दिया इसका? कब या तो ठीक होगा? डॉक्टर ने बोला है 3-4 दिन लगेंगे, 10 दिन लगेंगे. तो तुरना कम है, बैठ के बेड रेस्ट है. जी जी. பேச்சுவார்த்தைக்காக நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப அமைதியான முறையில தான் நெடுஞ்சாலையை நாங்க கடக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா எங்க கிட்ட ஏன் வந்து அவங்க இவ்வளவு ப்ரூட்டலா நடந்துக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகள், இன்னும் சொல்ல போனா அனைத்து விவசாயிகளுமே கேட்கறத நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. காயமடைஞ்சவங்க தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஷம்பு எல்லை பகுதியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன்.